10ஆம் வகுப்பு மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அன்பின் ஐந்திணை. இது தெரிஞ்சால் பொதுத் தேர்வில் இது தொடர்பான கேள்விக்கு சுலபமாக பதில் எழுத முடியும். சரி, நம்ம தமிழமுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. இப்போது நிலத்தை 5 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 பகுதியும் இந்த 5 திணைகளையும் அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா? இப்போது இந்த நிலத்தை முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் வகுத்து வழங்குறாங்க. சரியா? இதில் முதற்பொருளுக்கு உரியது என்ன அப்படின்னா நிலம், பொழுது. இது ரெண்டும் முதற்பொருளை சார்ந்தது. இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுதா? குறிஞ்சி என்ன பகுதி? மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி. முல்லை காட்டுப்பகுதி, அடர்ந்த காடு இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை தான் முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வயல், வயலும் வயலை சார்ந்த இடமும் மருதம். அதே மாதிரி கடல் சார்ந்த பகுதி. கடல் சார்ந்த பகுதியில் யார் இருப்பாங்க? மீனவர்கள். மீன்பிடி தொழிலை மையமாக கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்கள் இல்லையா? அந்த கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள். அந்த பகுதி கடலும் கடலை சார்ந்த பகுதியும் நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாலை, பாலைன்றது சுரம். குறிஞ்சி, இந்த முல்லை இருக்கு இல்லையா, முல்லையும் குறிஞ்சியும் கோடை காலத்தில் தன்னோட இயல்பு மாறிச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு வெப்பமோ அந்த வெயிலும் மிகுதியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முல்லையும் குறிஞ்சியும் கோடையில் தன் இயல்பு மாறுபட்டு விளங்கக்கூடிய இடம்தான் பாலை. இதுதான் சுரம். சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு கேட்டால் பாலை அப்படின்றத எழுதணும். சரியா? அடுத்ததாக பொழுதுகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு சரியான விடை அளிக்கணும் அப்படின்னா நாளைக்கே வரக்கூடிய அந்த வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள்.